ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணுசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி. இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் திரத்த இந்தியன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டுக்கு மனித கடத்தலில் உதவிய அதிகாரி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கடந்த வாரம் ஜெர்மன் போலீசார் ஆட்கடத்தல்காரருக்கு எதிராக ஒரு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சீனா மற்றும் அரேபிய நாடுகளிலிருந்து பெரும் பணக்காரர்களை இந்த நாட்டுக்குள் கடத்தி வருவதற்கு உதவி செய்தார்கள் என்ற அடிப்படையில் 2 சட்டத்தரணியினர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதே வேளையில் டியூர்ன் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் முக்கிய அதிகாரி தரத்தில் உள்ள ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது இந்த நபரானவர் உண்மையில் இந்த வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு பல தடைகள் இருந்தால் கூட இவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நபர்கள் இந்த நாட்டில் வருவதற்கு விசா வழங்குவதற்கு தனது அனுமதியை வழங்கினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் டியூரன் என்று சொல்லப்படுகின்ற நகரத்துக்கு அடிமையாற்றுகின்ற அதிகாரி கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதே வேளையில் இந்த டியூரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்திற்கு அடிமையாற்றுகின்ற இந்த அதிகாரியானவர் இதற்காக 30,000 யூரோக்களை லஞ்சமாக பெற்றுக்கொண்டார் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சட்டத்தரணிகள் 2 பேரும் இந்த நாட்டில் வதிவிட விசாவை பெற்றுக்கொள்வதற்கும் மேலும் இவர்கள் இந்த நாட்டின் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வதற்கும் தாம் துணை போவதாக கூறி இவ்வாறு இந்த பணக்கார சீனா நாட்டுக்காரர்களை இந்த நாட்டுக்கு வரவழைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த கைது செய்யப்பட்டவருடைய வங்கி கணக்குக்கு 3.5 மில்லியன் யூரோக்கள் பணமாக வந்து சேர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முனைவர் பட்டத்தை தவறான முறையில் பெற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மாநில அமைச்சர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெர்லின் மாநிலத்தில் உள்ள போக்குவரத்து அமைச்சர் தனது முனைவர் பட்டத்தை மிகவும் சட்டவிரோதமான முறையில் பெற்றுக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு இவர் முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார். அதாவது இந்த பெர்லின் மாநிலத்தில் உள்ள போக்குவரத்து அமைச்சரான மஞ்சா ஷ்ரைனர் என்பவர் தனது முனைவர் பட்டத்தை எடுத்த பொழுது இவர் தனது முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு கட்டுரையை வேறு ஒருவர் செய்த ஆய்வு கட்டுரையிலிருந்து கூடுதலான பகுதிகளை எடுத்துக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்பொழுது இந்த முனைவர் பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகமானது இவரது முனைவர் பட்டத்தை காலியாக்கி இருக்கின்றது. இதன் காரணத்தினால் தற்பொழுது இவர் தனது போக்குவரத்து அமைச்சர் பதவியை பெர்லின் மாநிலத்தில் உள்ள நிர்வாகத்திடமிருந்து தான் ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனது முனைவர் பட்டம் பறிக்கப்பட்டதுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கப் போவதாக அவர் கூறியதாகவும் இதே வேளையில் சிடியு என்று சொல்லப்படுகின்ற பிரதான மாநில ஆளுங்கட்சிக்கு மேலும் பல இழப்புகளை ஏற்படாமல் இருப்பதற்கு தான் இவ்வகையாக தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனி நாட்டில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் பல நகரங்களில் பல தொழிற்சங்கங்கள் இவ்வகையான தொழிலாளர் தினத்தை கொண்டாட முஸ்தீப்புகள் காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பெர்லினில் பல இடங்களில் இவ்வகையாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடலாம் என்ற அச்சத்தின் காரணமாக பெர்லின் மாநிலத்தில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதே வேளையில் பாதுகாப்பு கடமைக்காக 5500 போலீசார் ஈடுபடுத்த படுவார் என்று மாநில நிர்வாகமானது தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக பெர்லினில் உள்ள குராய்ட்ஸ்பர்க் மற்றும்
நோயக்கோயில் போன்ற பிரதேசங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெறலாம் என்ற அச்சமும் நிலவுகின்றது. குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இப்பொழுது பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் பாலஸ்தீன பிரச்சனைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது முன்வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டாட்மண்ட். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. ஜெர்மனியில் பாவனையில் இருக்கும் 49 யூரோ பிரயாண அட்டை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. ஜெர்மனியில் டோச்லாண்ட் டிக்கெட் என்று சொல்லப்படுகின்ற 49 யூரோ பெறுமதியான பிரயாண அட்டையை பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு ஹம்பர்க் மாநில நிர்வாகமானது ஏற்கனவே முடிவெடுத்திருந்தது. இதேவேளையில் தற்பொழுது நோட்ரேம்-வெஸ்ட்பால் மாநிலத்தில் உள்ள சில நகரங்கள் இவ்வாறு பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த பிரயாண அட்டையை இலவசமாக வழங்குவதற்கு முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நோட்ரேம்-வெஸ்ட்பால் மாநிலத்தில் உள்ள மொன்னைம் என்று சொல்லப்படுகின்ற நகர நிர்வாகமானது இவ்வாறு பாடசாலை மாணவர்களுக்கு இந்த 49 யூரோ பிரயாண அட்டையை இலவசமாக வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் அடிப்படை ஊதியம் அதிகரிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் தற்பொழுது அடிப்படை சம்பளமானது கடந்த தை மாதத்திலிருந்து 12.41 சென்டாக இருக்கின்றது. இதே வேளையில் 2025ஆம் ஆண்டு இந்த அடிப்படை சம்பளமானது மணத்தியாலத்துக்கு 12.82 சென்டாக உயர்வடைய இருக்கின்றது. இதே வேளையில் வருடாந்தம் ஜெர்மனியில் பணவீக்கத்தின் அடிப்படையில் நிபுணர்கள் குழு அரசாங்கத்திற்கு இந்த அடிப்படை சம்பளம் சம்பந்தமாக ஆலோசனை வழங்குவது வழமையாகும். இப்பொழுது இந்த நிபுணர்கள் குழு வழங்கியுள்ள ஆலோசனையில் 2026ஆம் ஆண்டு அடிப்படை சம்பளமானது 13.50 சென்டாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கி இருக்கின்றது. இதே வேளையில் இந்த நிபுணர்கள் குழு சம்பந்தமாக சில விசனங்கள் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக SPD என்று சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியுடைய தலைவி கருத்து தெரிவிக்கையில் தொழிற்சங்கங்கள் இந்த அடிப்படை சம்பளத்தை இதைவிட உயர்ந்த தொகையாக கொடுக்க வேண்டும் என்று கூறிய பொழுது இந்த நிபுணர்கள் குழு இவ்வாறு ஒரு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அவர் தனது விசனத்தை தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியில் அன்னளவாக 8.4 மில்லியன் பேர் ஒரு அடிப்படை சம்பளமாக மணத்தியாலத்துக்கு 14 யூரோக்கு குறைவாகவே உழைக்கின்றார்கள் என்றும், குறிப்பாக உணவகங்களில் வேலை செய்கின்றவர்களில் 1.1 மில்லியன் பேர் இவ்வாறு 14 யூரோக்கு குறைந்த அளவு சம்பளத்தையே மணத்தியாலம் ஒன்றுக்கு பெறுகின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உணவகங்களில் வேலை செய்கின்றவர்களில் 65.8% 14% குறைந்த பணத்தை பெறுகின்றார்கள் என்று புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலகச் செய்திகள். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்றைய தினம் வவுனியாவில் 48 சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு தமிழர் தரப்பில் பொது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதாவது இந்த நிகழ்ச்சியில் பல சமய செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொது அமைப்பைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அகத்திகள் அடிகளார் மற்றும் திருவோணமலை வன ஆயர் நோயல் இமானுவேல் மற்றும் வேலன் சுவாமிகள் போன்றோர் கலந்து கொண்டதாகவும் இந்த கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இவ்வாறான ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிற்கு ஆங்கில கால்வாயின் ஊடாக வருகின்ற அகதிகளை ஆப்பிரிக்க நாடான ருவண்டாவுக்கு அனுப்பி அந்த நாட்டிலே அவர்களது அகதி விண்ணப்பத்தை விசாரணை செய்யும் அளவிற்கு பிரித்தானிய பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருந்தது. அதாவது 2022ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் இவ்வாறு அகதி விண்ணப்பம் மேற்கொண்டால் இவருடைய அகதி விண்ணப்பங்கள் ருவண்டா நாட்டில் விசாரணை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ருவண்டா நாட்டுக்கு அகதிகள் அனுப்பப்படலாம் என்ற அபாயத்தில் பல
நூற்றுக்கணக்கான பிரித்தானியாவுக்கு வந்து அகதி விண்ணப்பம் செய்தவர்கள் தற்பொழுது அயர்லாந்திற்கு புலம்பெயர்ந்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தால் அயர்லாந்தானது இவ்வாறு பிரித்தானியாவிலிருந்து அயர்லாந்திற்கு வருகின்ற அகதிகளை மீண்டும் பிரித்தானியாவுக்கு அனுப்பும் வகையில் பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் பிரித்தானியாவில் தற்பொழுது 50,000க்கும் மேற்பட்ட அகதிகள் இவ்வாறு ருவாண்டாவுக்கு அனுப்பப்படும் நிலையில் உள்ளதாகவும், இதே வேளையில் இந்த ஆண்டுக்குள் 5,000க்கும் மேற்பட்ட அகதிகளை பிரித்தானியாவுக்கு அனுப்புவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படும் அகதிகள் சம்பந்தப்பட்ட அகதி விசாரணைகள் ருவாண்டா நாட்டைச் சேர்ந்த விசாரணை அதிகாரிகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இதே வேளையில் இவர்கள் இவ்வாறு அகதிகளாக ருவாண்டாவில் அங்கீகரிக்கப்படுமானால் இவர்கள் பிரித்தானியாவுக்கு வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் ஜெர்மன் பத்திரிகை ஒன்று செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியில் கூட இவ்வாறு ருவாண்டா நாட்டுக்கு ஜெர்மனிக்கு வருகின்ற அகதிகளை அனுப்பி அங்கே விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல அரசியல் கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் 22 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர். சனிக்கிழமை தோறும் 1 எடுத்தால் 1 இலவசம். கல்யாண பட்டுப்புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ், ஆல்டர் ஸ்ட்ராசா 33, டோட்முண்ட், ஜெர்மனி.